வணக்கம் நண்பர்களே. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்தவர்களை பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்றார். அதிமுக சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற வேண்டுமென்றே மாயை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடந்த காலங்களில் உருவாகி வருகின்றன. அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பல்வேறு மாநிலங்களில் வன்முறை வெடித்தது. ஆனால் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சிறுபான்மை மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளித்து சிறு பிரச்சனையும் வராமல் பார்த்து கொண்டார். தேர்தல் நேரத்தில் அவ்வப்போது கூட்டணி உருவாகும். கொள்கை நிலையானது. அதிமுக நிலையான கொள்கையை கொண்டுள்ளது. அதிமுகவுக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது. அவர்களின் மதம் அவர்களுக்கு புனிதமானது. அதில் யாரும் தலையிட முடியாது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய பிறகுதான் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு முஸ்லிம்களின் நினைவு வந்தது. நான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன். அதிமுகவுக்கு ஜாதி மத விரோதம் கிடையாது. இது முதல்வர் ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபான்மை மக்கள் அதிமுகவில் இணைவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு நன்மை செய்திருந்தால் அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை. ஒரு துரும்பை கூட கிள்ளவில்லை. அதிமுகவை பாஜகவின் PDM என்று முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனும் உதயநிதி கூறுகிறார்கள். அதிமுக எப்போது அசல் A அணிதான். எங்களிடம் தைரியம் இருக்கிறது, உன்னிடம் இல்லை. திமுக அரசின் 2.5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. மேட்டூர் அணையை நம்பியுள்ள 24 மாவட்ட மக்களை பாதுகாக்காமல் திமுக அரசு தனது பதவியை மட்டும் காப்பாற்றி வருகிறது. அரிசி விலை கிலோவுக்கு ரூ.10 உயர்ந்துள்ளது. கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முதல்வர் தண்ணீர் எடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நீட் தேர்வுக்கு எதிராக அனைவரிடமும் கையெழுத்து சேகரித்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா? மக்களவை தேர்தலில் மக்களை சந்திக்கும் போது நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள். 2.5 ஆண்டுகளில் உதயநிதியை அமைச்சராக்கியது திமுக அரசின் சாதனை. இவ்வாறு பேசினார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.